அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சட்டுன்னு ஒரு பிரியாணி செய்யலாம். எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டு நம்ம வெங்காயம் போட்டுறணும். வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதக்கின பிறகு பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு கிளறிட்டு அப்புறம் நம்ம தக்காளியும் போட்டு நல்லா கிளறி நல்லா வதங்கின பிறகு நம்ம உரித்து வச்ச இறாலை சேர்த்துக்கணும். இறாலையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வேகணும். இறால் ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கணும். அப்புறம் பிரியாணி அரிசியை அதில் போட்டு தண்ணி அளந்து வச்சிடணும். வச்சு விசில் வச்சிட வேண்டியதான். டக்குன்னு பிரியாணி ரெடி. ஓகே, அதோட நம்ம நெய்யை ஊற்றி புதினா மல்லியை தூவி சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.